ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு பாரம்பரியமான முறையில் ஒரு வத்த குழம்பு வைக்கலாம். சுண்டை வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு 3 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-12 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, புழுங்கல் அரிசி ஒரு டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 9 மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 2 சில்லு தேங்காய் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வறுக்கணும். ஒரு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம். இது வறுத்துட்டு போடுறதுக்கு சுண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். புளி ஒரு 25 கிராம் ஊற வச்சுருக்கேன். முதல்ல இந்த மசாலாவை வறுத்து போனோமோ எப்படி வறுக்கலான்னு பார்ப்போம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. முதல்ல இந்த தேங்காவை வறுத்துப்போம். லேசாக ப்ரௌன் ஆகணும். ரொம்ப கருக்கக்கூடாது. லேசாக அந்த ஒரு அரோமா மாதிரி வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடணும். நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க, ஸ்மெல்லு வருது. இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இது ரெண்டுமே ஈரத்தன்மைன்றதுனால நான் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் இந்த காஞ்ச மிளகாவை வறுத்துப்போம். கலர் மாறுற மாதிரி வறுத்துவோம். ரொம்ப கருக விட்றாதீங்க. தீயை குறைச்சே வைங்க. நல்லா வறுபட்டுடுச்சு, போதும், எடுத்துடலாம். வறுபட்டுடுச்சுன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு வருங்க, சூப்பராக இருக்குங்க அது. இப்போ அதே எண்ணெயில் மல்லி போட்டுப்போம், வெந்தயம் போட்டுப்போம், மிளகு சீரகம், கடலைப்பருப்பு, இது சாப்பாட்டு பொன்னி அரிசி ஒரு டீஸ்பூன். பல்லு நல்லாயிருக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா லேசாக கருகாமல் ப்ரௌனிஷன் வர அளவுக்கு வறுத்துப்போம். இதில் மெயினான விஷயமே இந்த மசாலா தாங்க. பாருங்கள், இந்த அரிசிலாம் பொரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் எடுக்கணும். இது நல்லா ஆறணுன்னு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே சுண்டைக்காவை வறுத்து எடுத்துப்போம். இது உப்பு இல்லாத சுண்டைக்காய் வறுத்து எடுத்துப்போம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் பயன்படுத்துகிறேன். நீங்கள் இந்த மணத்தக்காளி கீரை விதை மாதிரி ஒன்று வச்சுருந்தீங்களா, அந்த வத்தல் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. இதுலேயே ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுப்போம். கருகாமல் பார்த்துங்க. நான் ஒரு 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் அரிஞ்சிப்போம். ஒரு 75 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு, வெந்தயம், சீரகம் 3மே ஒரு 1/4 ஸ்பூனு அது போட்டுப்போம் எண்ணெயில். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 3 வரமிளகா போட்டுப்போம். கொஞ்சம் பூண்டு போட்டுப்போம். அடுத்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுப்போம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வத்த குழம்புன்றதுனால. இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் மிக்சியில் போட்டு இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொட்டிப்போம். இதோட 3 பங்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தக்காளி போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு பாயிலாக இருந்தால் தான் குழம்புல நம்ம காயெலாம் எதுவும் போடலை இல்லைங்களா, வத்த குழம்புல. அப்போ அப்படி முத்தாக நிற்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுப்போம். நீங்கள் கலர்ஃபுல்லாக குழம்பு வேணும்னா வீட்டில் காஞ்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா போட்டுங்க.
இந்த வெளியே விற்குதுங்களா கார மிளகாத்தூள் ரெட் கலரில், அது ஒரு டீஸ்பூன் போட்டுங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த தூள் போட்டிங்கன்னா. இது நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிப்போம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த குழம்புக்கு தேவைப்பட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த குழம்பு 3 நாள் 4 நாள் ஆனாலும் கெடவே கெடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணாம், வெளியே வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் வறுத்ததுனால. எவ்வளோ கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து பாதி வந்து குழம்புல போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். பாதி அப்புறம் போட்டுக்கலாம். நான் அதில் கட்டி பெருங்காயம் இருந்தது, அது போட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க. தூள் பெருங்காயம் இருந்தாலும் போடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிப்போம். நல்லா கொதிக்கிட்டோம். அரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக வந்து மண்டை வெல்லம் போடணுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக தூக்கி கொடுக்குங்க. அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதித்து எண்ணெய் பிரியட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க. இந்த சுண்டைக்காவை எடுத்து போட்டுருவோம். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். அருமையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. இது ரெடி ஆனோன்னா இரும்பு கடாயிலே வைக்கக்கூடாது, சில்வர் குண்டானில் மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.